விசுவாசம், நேர்மை இவையே ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் கருவிகள். நாம் சத்தியத்தோடு, நேர்மையோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு நடந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இவர்கள் கல்வி, ஞானம், சாமர்த்தியம் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்பட்டாலும், இந்த 4 பேருக்கு வழங்கப்பட்டாலும், தானியேலுக்கே தனித்துவமான கிருபை தேவனால் கிடைத்தது. தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிந்து விளக்கக்கூடிய அறிவு தேவன் கொடுத்தார். தேவன் தானே தேர்ந்தெடுத்த ஒரு பணி இது மூலம் பாபிலோனின் ராஜாவுக்கே தேவனுடைய ஆற்றல் இன்னது என்று தெரிந்தது. தேவன் யாரையும் தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு தேவையான கருவியாக மாற்றி கிருபையை கொடுக்கிறார். தேவனிடமிருந்து வரும் ஞானம், நாம் படிக்கும் ஞானமும் தேவைதான். ஆனால் அது எல்லாம் உலகமயமானது. ஆனால் உண்மையான ஞானம் எதுவென்றால் அது தேவனிடத்திலிருந்து வரும் ஞானம். யாக்கோப்பு 1:5. உங்களில்